ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நான் எப்பொழுதும் ஜபயோகத்தில் இருக்கிறவன். நான் சிவபூஜை செய்கிறேன். யாரையாவது பிளஸ் பண்ணும் போது மாத்திரம்தான் நான் முருகனை கூப்பிடுவேன் என்று முந்தைய அருளுரை ஒன்றில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். நரசிம்மர், வெங்கடாச்சலபதி, வராகர், அம்பாள், சிவன், ஆஞ்சநேயர் என்று என்னவெல்லாம் தெய்வங்கள் பூரண பிரம்மம் சிலையில் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் தங்கள் உடம்பிலும் இருக்கின்றன என்றும், தாங்கள் அந்த பிரபாவத்திற்கு வருகிற போது அத்தனை சக்திகளும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து போய்கொண்டே இருக்கும் என்றும் மற்றொரு அருளுரையில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களிடம் அத்தனை தெய்வங்களும் குடிகொண்டிருக்கிற நிலையில் தங்கள் அடியவர்களை பிளஸ் பண்ணும் போது மட்டும் தாங்கள் முருகப்பெருமானை அழைப்பதற்கான காரணம் என்ன? சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் பூரண பிரம்ம பெருமாளுக்கு வலப்புறத்திலும் அவருடைய முகத்திலும் தங்களுடைய ஆத்மா முருகப்பெருமானை ரெப்ரசன்ட் பண்ணுகிற செம்பொருளாக காட்சி தருகிறதே. தாங்கள் அடியவர்களை பிளஸ் பண்ணுவதற்கு முருகப்பெருமானை கூப்பிடுவதற்கும் இந்த காட்சிக்கும் ஆன்மீக ரீதியில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? எத்தனையோ பிறவிகளை நாம் எடுக்கிறோம். அதில் பல்விதமான தெய்வ வடிவங்களை, ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் எல்லாம், அந்த மாதிரி இருக்கிறது ஒரே கடவுள் தான். ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லையிடம் கொட்டாமம். அதனால் கடவுள் ஒன்று தான், அது உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. ஆனால் சில காரண காரியங்களுக்காக இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் பல்வேறு விதமான தெய்வ வடிவங்கள் வந்தன. பிரகலாதன் இருக்கான், அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு டிஸ்பியூட் வருது. இப்போ அவனுக்காக தூணிலிருந்து நரசிம்மர் வந்து சேர்றாரு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான தெய்வ வடிவங்கள் இருக்கிறது உண்மைதான். ஒரு பல்பு வேறு, மைக் வேறு, டியூப்லைட் வேறு, 0 வால்ட் வேறு, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் வடி வந்து கண்டெய்னர்ஸ் தான். கண்டென்ட்ன்றது ஒரே 230 வோல்டேஜ் இன் இந்தியா அண்ட் 100 and something டன் இன் அமெரிக்கா. அது அவங்கவுடைய கன்வீனியன்ட்டுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நாம் உலகத்தில் எத்தனையோ பிறவி எடுத்தே நாம் இழைத்தோன்னு சொல்லக்கூடிய நிலையில் எவ்வளோ பிறவிகள் நாமளும் எடுக்கிறோம். சிவசங்கர் பாபாங்கிறவர் இன்றைக்கா வந்தார். நான் உலகத்தில் வந்து 7000 வருஷம் ஆகுது. இந்த 7000 வருஷத்தில் நான் என்னென்னலாம் பிறவிகளில் வந்திருப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதுதான் வந்து டிரான்சிடென்டல்ன்றது. ஒரு கடலில் மேல் பரப்பில் பார்த்தா வெறும் தண்ணி தான் தெரியும். அது கீழே கொஞ்சம் போனால் இலத்தலை, அப்புறம் புழு, அப்புறம் சின்ன மீன், அப்புறம் பெரிய மீன், அப்புறம் 20,000 லீக்ஸ் அண்டர் த சீன்னு ஒரு சினிமா வந்துச்சு. அது மாதிரி கீழே போனால் அங்கே பெட்ரோலு, முத்து, பாலுமெல்லாம் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு மெமரி இருக்குது. அந்த மெமரியில் டீப் போக 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 நாம் என்னவாலாம் இருந்தோம் உலகத்தில், எதுக்காக இப்போ வந்திருக்கோங்கிற மாதிரியான மெமரிஸ் எல்லாம் நமக்கு வந்துடும். வி ஆர் கேப்பபிள். இப்போ நீங்கள் வந்து கிரானைட் மேலே உட்காந்துருக்கீங்க, இது நிஜமா? கிரானைட்டு கீழே நொரம்பு மண் இருக்குது, அது கீழே சவுடு இருக்குது, மணல் இருக்குது, கலங்கின தண்ணி இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, பெட்ரோல் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ நீ எவ்வளோ முயற்சி செய்கிறியோ அவ்வளோ பெரிய விஷயத்தை நீ புரிஞ்சுக்குவேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்ங்கிற மாதிரி. சர்ச் அண்ட் யூ வில் ஃபைண்ட். அதுதான் இயேசுநாதர் சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி நாம் வருகிற காலகட்டங்களில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் சில குரு இந்த கனெக்ஷன்லாம் வந்திருக்கும். இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு குரு வந்து எப்பயுமே முருகன் தான். அது ஒரு பிறவியில் வராது, ஒரு பிறவியில் வர்ற விஷயம் அல்ல. பல்வேறு பிறவிகளில் நமக்கு இதுக்கு முன்னே யார் கைடாக இருந்தாங்களோ. இப்போ நீ ஒரு பிஹெச்டி பண்ணுற, ஒரு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறப்போ உனக்குன்னு ஒரு கைடு இருப்பாங்கள்ல. எந்த ஒரு இதுலேயும் ஒரு கைடுன்னு ஒன்று உண்டு. அந்த கைடு என்ன பண்ணுவார், அவர் இன்னும் 3 கைடு கிட்ட உன்னுடைய தீசிஸ் அனுப்பிச்சு உனக்கு ஒரு டாக்டரேட் வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் பல்வேறு பிறவிகள் நாம் எடுக்கிற போது நமக்கு பல்வேறு விதமான தெய்வ வடிவங்களுக்கு தொடர்பு இருக்கும். அதில் யார் குருவாக இருந்தாங்களோ அவங்க நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று, நம்முடைய வாசனாதிகள். சின்ன வயசுலேருந்து நமக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் கடவுள்கிட்ட மனசு ஜாஸ்தி போகுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குன்றது. இப்போ செவ்வாய்னா முருகன்னு அர்த்தம், நரசிம்மர்னு அர்த்தம். ஸோ அந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு மைண்டு அங்கே தான் போகும். புதன் இருந்தால் நாராயணங்கிட்ட போகும்.
இப்படி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு டிவைன் சோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சந்திரன்னா சிவ வழிபாடு வரும். அப்புறம் சாட்டர்ன் சொன்னால் நரசிம்மர், ஆஞ்சநேயர், வெங்கடாஜலபதி இந்த மாதிரி வரும். குரு நல்லா இருந்தால் ஷிரடி பாபா, ராகவேந்திரர், வெங்கடாஜலபதி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட நம்ம மனசு போகும். இப்போ நான் வந்து எந்த ரூபபேதமும் இல்லாதவன். நான் கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தேன். அப்போது துவமேவ மாதாச்சாலேருந்து மதுரப்பிறை கன்னியாலேருந்து எல்லாமே பூஜை எல்லாம் தெரியும் சின்ன வயசுலேயே. இன்ஃபேக்ட் ராமகிருஷ்ணனுடைய மூலஸ்தானத்தில் நான் தான் ப்ரீஸ்டாகவே இருந்தேன் ஸ்டூடெண்ட்டாக இருந்த போதே கூட. அதுக்கப்புறம் வெக்கேஷனில் வரும்போது எங்கள் ஊரில் வெக்கேஷனரி பைபிள் ஸ்கூல்னு உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 days to 3 weeks பைபிளில் எல்லாம் கற்றுக் கொடுத்து பரிசு வைப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 7-8 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். யோவான் மத்திய எழுதியது இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதிலெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ எனக்கு கிறிஸ்டியானிட்டி பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து நான் காலேஜ் வாணியம்பாடியில் இஸ்லாமிய காலேஜுக்கு வந்தேன். அப்போது நபிகள், இஸ்லாம் இதை பற்றியெல்லாம் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நாங்கள்லாம் வந்து ஒரு வில்லேஜிலேருந்து வந்தவங்க. அதனால் வில்லேஜுங்களில் ஜனங்கள்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க. இந்த சிட்டியில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்குவானுங்க எல்லாத்தையும். எங்கள் ஊரில் அப்படி இல்லை. ஏவிகே பஸ் சர்வீஸ்னு வந்தது, அப்துல் வரதா கொத்தூஸ் பாய். நாங்கள்லாம் காலேஜுக்கு போகிறதுக்கு அவர் எங்களுக்கு ஃப்ரீ பாஸே கொடுப்பார். பஸ்ஸிலலாம் பணமே வாங்க மாட்டாங்க. 11 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து காலேஜு. ஸோ அது ஒன்று. அண்டு ஸோ ஒரு கிராமன்றதுனால எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழகுவாங்க. ரிலிஜன் கிடையாது, உன்னோட கேஸ்ட்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த காலத்தில். அதனால் என்னை பொறுத்த மாத்திரம் இந்த 3 ரிலிஜனுமே தானாக வந்தது தான். எல்லாத்த பற்றியும் எனக்கு கடவுள் புனிதத்தில் ஓரளவு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம்ன்றதுனால நமக்கு முருகர்கிட்ட மைண்ட் நிறைய போகும். நான் வந்து மற்ற பசங்க கூடலாம் ஹாஸ்டலில் படுத்துக்க மாட்டேன். ஓவர் டேங்க் மேலே போய் படுத்துன்னு ஆகாசத்தில் மயில் மேலே முருகர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவரை பார்த்துக்கின்னு உட்காந்து இருப்பேன். ஊருக்கு வர்றபோது கோயம்புத்தூர்லேருந்து வாணியம்பாடிக்கு ரயிலில் என் கூடயே முருகர் ஆகாசத்தில் வர்றாருன்னு நினச்சிருப்பேன். இதெல்லாம் ஒரு யூனிக் பிஹேவியர் ஃபார் ஏ ஸ்மால் ஏஜ் 14-13 வயசு பையனுக்கு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்படி என் வாழ்க்கையில் பெரிய நிலைகளெல்லாம் நம்ம அடையிறதுக்கு முன்னாடி 1968 நான் மெட்ராஸ்க்கு வந்தேன். எல்லாத்தையும் முடித்து 68 மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்துட்டு நான் இப்போது ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சுருப்பேன், ஷெர்பா அப்படின்னு. அப்புறம் புல்லட் மாறிச்சு. இங்கேருந்து நான் நியூட்ரியன் கன்ஃபெக்ஷனரி சித்தூருக்கு போவேன். நான் என்னுடைய கிளைண்ட் அந்த ஆள் வர்றபோது ஆனந்தவாடரில் பரணிதரன் வந்து அருணாச்சல மகிமையில் எழுதியிருந்தான். இந்த மாதிரி ஒரு புது சாமியார் ஒருத்தர் வேலூரில் கீழ்மின்னர்லேருந்து ரத்தனகிரின்னு வந்திருக்காரு, அவர் இந்த மாதிரி சுண்ணாம்பு கோயில் எடுத்து கட்டின்னு இருக்காரு எல்லாம் வந்துச்சார். சரி ஒரு நாள் என்ன தாங்க இது பார்க்கலான்னு நான் மேலே போனேன். இந்த மலையை படி அப்போது மேலே கோயில் வந்து வெறும் சுண்ணாம்பு கோயில் தான், 8 அடிக்கு 8 அடி இருந்துச்சு. கோயிலெலாம் கட்டல. அப்போ நான் மேலே ஏறி போகிறேன். போனோடனே அந்த சாமியார் அங்கே இருந்தார் இல்லையா, எங்கிட்ட குடுகுடுன்னு ஓடியா இருந்தார். வந்து அவர் பேச மாட்டார், ஊமை. எழுதி காட்டுறார், இதற்கு முன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாயா அப்படின்னு. நான் வந்து ரொம்ப கூலான ஆள், எப்பயுமே ரொம்ப பயப்பட மாட்டேன். சாமியார் சாமி இவங்களெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன். அவர்கிட்ட நான் வந்ததில்லை சாமின்னு. அப்போ அவர் எழுதுறார், நீ மோட்டார் சைக்கிள் வந்திருக்கிறாய், விட்டுவிடு, கார் கிடைக்கும் அப்படின்றார். எனக்கு சிரிப்பு, ஏன்னா எங்கள் முதலாளிக்கே அப்போ கார் இல்லை. மார்க்கெட் நிலவரம் தெரியாது சாமியார். வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் மத்தியானம் 3 மணி, இந்த வெயிலில் யாரா போய் மேலே பார்க்குறதுன்னு சொல்லி நான் என்னுடைய மோட்டார் சைக்கிளில் 3 அம்பாசடர் காரில் அவங்க கூட ரேஸ் அடிச்சுன்னு வரேன். அப்போல்லாம் நான் 2 கை இல்லாமல் தான் வண்டி ஓட்டுவேன். ஒரு மாடு குறுக்கால் வந்துச்சு ஸ்ரீபெரும்பூர்கிட்ட. அப்படியே நான் மோட்டார் சைக்கிளில் போய் விழுந்தேன். எனக்கு இந்த போன் உடஞ்சிச்சு, காலர் போன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேஸில் ஸ்டான்லியில் அட்மிட் ஆனேன். சாமியார்கிட்டேருந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு. அன்பா, குறிப்பால் உணர்த்தியும் இளமையின் துடுக்குத்தனத்திற்கு முன்னால் விதி விளையாடி விட்டது, மனதை தளர விட வேண்டாம், அருளாசிகள். ஒரு நமக்கு ஆச்சரியமாக இருந்தது, நமக்கு ஆக்சிடெண்ட் ஆனது இந்த சாமிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஸோ 1 மாதம் ஆகி அங்கே போனேன். அவர்கிட்ட போய், சாமி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவர் மறைமலை எழிகள் எழுதிய தொலைவில் உணர்தல் என்ற புத்தகத்தை படித்துப்பார், விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு. நான் பிராட்வேல தான் இருந்தேன், மலைப்பந்தரில். அங்கே லிங்கிச்சேத்தி ஸ்ட்ரீட்டில் தான் மறைமலை அடிகளார் நூலகம் இருக்குது. அங்கே போய் அந்த தொலைவில் உணர்தல் புத்தகத்தை எடுத்து படித்தேன்.
அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மலாம் உட்காந்துருக்கோம், இந்த காற்றுல ஈத்தர்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இதில் ஒலி அலைகள் போகுது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரேடியோ டிரான்சிஸ்டர் இருந்தாக்கா நீ அந்த ஒலி அலைகளை பிடிக்கலாம். அதே மாதிரி ஒலி அலைகள் போகுது. உங்கள்கிட்ட ஒரு டிவி, ஒரு ஆண்டனா இருந்துச்சுன்னா இப்போ என்ன சேனலில் நீ பார்க்குறீங்க, இங்கேயே உட்காந்து பார்த்துடலாம். அந்த மாதிரி எண்ண அலைகளும் போகுது, தாட் வேவ்ஸ். உங்கள் விஞ்ஞானம் இது வரைக்கும் இந்த எண்ண அலைகளை பிடிக்கிறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்கலை. ஆனால் அது போகிறது உண்மை தான். இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. அமெரிக்காவில் அவங்க $1 பில்லியன் செலவு பண்ணி ஸ்பேஸ்க்கு ஆளுங்களை அனுப்புகிறாங்க. அங்கே போய் அந்த கான்டாக்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமில் யார் வானவெளிக்கு போகிறாங்களோ அந்த ஆஸ்ட்ரோநாட்டையும் அந்த ஆப்ரேஷன் ஸ்டேஷனில் இருக்கிற சயின்டிஸ்டையும் எதிரும் புதிருமாக உட்கார வச்சு இவங்க 2 மைண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான சில எக்ஸசைஸ் எல்லாம் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஆன்மீகத்தில் ஏற்கனவே இருக்குது மைண்டில். அப்போ நமக்கு இன்டர் கனெக்டட் சோல் யாராவது இருந்து அவங்க நம்மளை நினச்சாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தெரியும். ஒரு தாட் பேட்டர்ன் 1,86,000 மைல் ஸ்பீடில் அந்த ஒளியில் அந்த தாட் பேட்டர்ன்ஸ் போகுது. அதனால் இப்போ தான் நம்மளை நினைக்கிறாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, அப்போ யாருன்னு தெரியாது, ஆனால் கேட்ச் பண்ணலாம். நல்லா பழகினவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம நேராகவே பார்க்கலாம். சப்போஸ் நீ அமெரிக்காவில் இருக்க, லண்டனில் இருக்க, எனக்கு க்ளோஸ் ஆகியிருக்க பை ஸ்பிரிட்டுன்னு வச்சுக்கோ. அப்போது நீ அங்கே நினைக்கிறத என்னால் இங்கே உங்கள் வீடியோ காலில் பார்க்குறீங்களே அப்படி பார்க்க முடியும். நீங்கள் வீடியோ காலில் அதுதானே பண்ணுறீங்க. அம்மா பாரு உன் பேரன் ரொம்ப சண்டித்தனம் பண்ணுறான்னு அமெரிக்காவில் உங்கள் பேத்தி சொல்கிறா, இங்கே உட்காந்துட்டு டை பரவான்னு கேள்வி சொல்கிறா. இது ஆன்மீகத்துலேயும் முடியும். யார் ஒன்று நினைக்கிறாங்களோ அவங்கள ஒரு நாள் எங்கே இருந்தாலையும் வந்து பார்த்துக்க முடியும், அவங்களோட தாட்ஸ் பிடிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த சாமியார்கிட்ட அடிக்கடி நான் போவேன், அங்கேயே போவேன், நைட் படுத்துக்குவேன். அப்போ ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அப்படியே இதாக தான் ஓப்பனாக இருக்கும். மறுநாள் காத்தால் எழுந்திரிச்சு வந்துடுவேன். இப்படி தான் என்னுடைய ஆன்மீக தொடர்பு ஆரம்பித்தது. 1968 இது எனக்கு ஆரம்பித்தது, இந்த கான்டாக்ட் ஆரம்பித்தது. அப்படியே ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து நிறைய ஒரு 1968 இது நடந்தது. அவர் அப்போ தான் வந்து உட்காந்துருந்தார் மலை மேலே. நாம் அங்கே போய் அவர்கிட்ட கான்டாக்டில் வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் 68லேருந்து 78 வரைக்கும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 250 ரூபாய்க்கு ஆரம்பித்த என்னுடைய கேரியர் 10 வருஷத்தில் 6000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அந்த காலத்தில் 6000 ரூபாயெலாம் பெரிய விஷயம் 78. இப்போது சாமிக்கிட்ட ஒரு நாள் 26 ஜனவரி எந்த அபிஷேகம் சொன்னார், அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே லீவ் இருக்கும், அதனால் நீ அந்த டேட்டை புக் பண்ணிக்கோ அப்படின்னார். ஏன்னா எங்கே இருந்தாலும் நீ வரலான்னு. ஸோ 26 ஜனவரி 84க்கு என்னுடைய அபிஷேகம். எனக்கு அப்போ கல்யாணம் ஆயிருந்தது. நான், ஒய்ஃபு, பையன், பொண்ணு எல்லாம் போய் அந்த அபிஷேகத்தை பார்த்துன்னே இருக்கோம். அப்போ சம்மந்தமே இல்லாமல் நான் தேம்பி அழுகுறேன். எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஸோ எதுக்கு அழுதுன்னு தெரியாது எனக்கு. அப்போ சாமி என்னையே பார்த்தார். இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்னார். அப்போ கூட நான் ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். வந்து நான் படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போது மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி வந்தார். நான் மாத்துவாலாம் கிடையாது. அவர் வந்து என் கட்டில் உட்காந்தார். கட்டில் உட்காந்து உன் பந்தை பாடுறா அப்படின்னாரு. நானும் ராகவேந்திர சுவாமியும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி என் உடம்பு இறந்துக்கிடும். என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. அந்த பாம்பு மறைஞ்சி தங்கமயமான ஒரு சித்தர் தலையிலேருந்து அப்படியே ஒரு கோல்டு சாமி மாதிரி வருது. அவர் சொல்கிறார், பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படிங்கிறார். உனக்கு அஷ்டமா சித்திகளை தரப்போகிறேன், 11 பௌர்ணமிக்குள்ளே தரப்போகிறேன் அப்படின்னார். 2 மந்திரம் கொடுத்தார். ஒன்று சலாச்சாரம், இன்னொன்று அஷ்டாட்சரம். இதுதான் எனக்கு 26 ஜனவரி 84 கிடைச்ச அனுபவம். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. குடும்பத்தில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எப்போ பாரு உட்காந்து அழுதுகினே இருப்பேன். திடீர்னு புலி மாதிரி கத்துவேன். ரோட்டில் போகிறவங்கலாம் இந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு நினச்சிக்கோ. தடால்னு போய் பாம்பு மாதிரி கீழே விழுவேன். முதல்ல ஒரு அடி படவே படாது. இப்படி ஒரு எக்ஸசிக் லெவலில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு ஒரு ஜுவல்லாம் பை, சற்று போட மாட்டேன்,
ஒரு காய் வேஷ்டி, அந்த ஜுவல்லம் பையில் ஒரு கோபால் பல்பொடி, இன்னொரு காய் வேஷ்டி, அவ்வளோதான். இதை எடுத்துன்னுட்டு நாங்கள் காடு மூடு சுற்ற ஆரம்பித்தேன் 5 வருஷம். என் இன்ட்யூஷன் என்னை எங்கெல்லாம் கொண்டு போதோ அங்கெல்லாம் போனேன். மகேந்திரகிரின்னு ஒரு காடு இருக்குது கன்னியாகுமரி பக்கத்தில், அந்த காட்டில் போய் தன்னந்தனியாக உட்காந்துருப்பேன். அண்ட் இப்படி பலவிதமான நம்பிமலைன்னு ஒரு இடம், ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனம், இது மாதிரி நான் போகாத இடங்கள் கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் அலைஞ்சிக்கின்னு சுற்றிக்கின்னு இப்படி தான் இருந்தேன். பல்வேறு விதமான அனுபவங்களெல்லாம் வர ஆரம்பிச்சது ஆன்மீகத்தில், பல்வேறு விதமான அனுபவங்கள். அதுக்கப்புறம் 1988 திருவண்ணாமலைக்கு வந்தேன் நான். அங்கே யோகி ராம் சரத்குமார் சாமின்னு ஒருத்தர் இருந்தார், விசிறி சாமியார். அப்போ அவர் சொன்னார், சிவசங்கரா, யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இன் ஒன் பாத். சிவபெருமான் கூடியே இருந்து நீ சிவபெருமானுடைய நிழல் தான். நீ ஒரு நாள் சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க, அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணுன்னு தண்ணியில் போய் பார்க்குறாரு. அவருடைய நிழல் அவருக்கு தெரிஞ்ச உடனே ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படிங்கிறார், சுந்தரா வா அப்படிங்கிறார். அவருடைய நிழல் எந்திரிச்சு வருது. அவரை கணபூதர்களுக்கு தலைவராக மாற்றி சிவன் தான் கூடிய வச்சுக்கிறார். அவர் தான் ஆளால சுந்தரன்னு. இவர் விஷம் குடித்த போது கழுத்தை பிடிச்சார். ஸோ அந்த மாதிரி சுந்தரராக இருந்த உலகத்துக்கு வந்த இந்த மாதிரி எங்கள் கதையெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நீ ஆதிசங்கராக இருந்த, பஜகோவிந்தம்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன், நீ கோவிந்தனாவே ஆயிட்ட. ஸோ கீப் சாண்டிங் கோவிந்தா கோவிந்தா மை ஃபாதர்ஸ் நேம், கீப் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னாரு. இப்படி அந்த அனுபவங்கள் வந்தது. அப்போ அவர் தான் சொன்னார், ஒவ்வொரு பிறவிலையும் நீ குடும்பத்தை விட்டு ஓடி போகிற, அதனால் உனக்கு அடுத்த பிறவி வருது. இந்த தடவை இந்த பிச்சைக்காரனுக்கு சொல்கிறேன், என்னானாலும் நீ போய் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு. ஸோ ஐ கேம் பேக். ஸோ முதலாளி இல்லாத பிஸ்னஸ் எங்கே ஓடும்? என்கிட்ட நிறைய வசதி இருந்தது அந்த காலத்தில். எனக்கு 3 பஸ்ஸு, 4 லாரி, கன்மேன் போட்டு 6 வேனு, கரன்சி செஸ்ட் ஆப்ரேஷன் டு த பேங்க்ஸ்ன்னு வாங்க, அதை பணம் போட்டி எடுத்துன்னு போகிறது. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் மெஜிராக்கு 3 கார் கொடுத்துருந்தேன். மைசூர் சாண்டில் சோப், ஜாஃப்ரம் மேனஸ், கிளாஸ் கோட், டிட்டர்ஜென்ட் இந்தியாக்கெல்லாம் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக ஸ்டாக்கிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா நகரில் சூப்பராக ஒரு பங்களா கட்டி ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடுவேன். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் எனக்கு ஷூட்டிங் வாடகை வரும். அண்ணா நகர் ரோட்டரி கிளப் தலைவராக இருந்தேன். சிவா விஷ்ணு கோயில் ஃபவுண்டராக இருந்தேன். மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவராக இருந்தேன். வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஏன்னா முதலாளி இல்லை, வர வேண்டியது வராது, கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியலாம், பிரச்சனைலாம் நிறைய இருந்துச்சு. ஒரே கோர்ட்டு கேஸு கடை எல்லாம். ஸோ அகெயின் ஐ ஸ்டார்டட் மை லைஃப். மோன்ட்ரோட் வாலாஜா ரோட்டில் ஒரு கொரியர் ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பிங் கிளியரிங் ஆஃபீஸ் ராகவேந்திரான்ட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரக் வாங்கி மாடர்ன் பிரெட் கம்பெனிக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரிக்கு ஷட்டில் சர்வீஸ்க்கு விட்டேன். ஒரே வருஷத்தில் 5 லட்சம் சம்பாதிச்சு என் பையன் பொண்ணெல்லாம் படிக்க வச்சேன். என் பையன் வந்து இதில் படித்தான், கிரசன்ட் இன்ஜினியரிங்கில். அப்புறம் அமெரிக்காவுக்கு போனான், சின்சினாட்டி. என் டாக்டர் வந்து எச்ராஜில் படித்து, எம்ஓபி வைஷ்ணவர் படித்து, அவளும் யூஎஸ் போயிட்டான். ஸோ 1996 நான் வந்து குடும்பத்தை விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு சொன்ன உபதேசம் அதுதான், உன் கடமையை நிறைவேற்றிட்டு நீ விட்டலான்னு. ஸோ 96 ஜனவரி 16 நான் குடும்பத்தை விட்டேன். அவங்கெல்லாம் யூஎஸில் இருக்காங்க, நான் அவங்கள பார்க்க மாட்டேன். எனக்கு அவங்களுக்கும் 96லேருந்து இன்றைக்கி வரைக்கும் 30 வருஷமாக எந்த டச்சும் கிடையவே கிடையாது. இது என்னுடைய எப்படி நான் இந்த ஆன்மீகத்துக்கு இழுக்கப்பட்டேன்ங்கிறதுக்கான காரண காரியங்கள். இப்போ இந்த முருகர் விஷயத்துக்கு வரும். இப்போ நான் வந்து சாந்தானந்த சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் வந்து சேந்தமங்கலம் சுவாமிகள், ஜட்ஜி சதாசிவ பிரமேந்திராளுடைய பரம்பரையில் வந்தவர். அவங்கெல்லாம் நேக்கட். இவருக்கு மாத்திரம் அவங்க நீ சன்னியாச வேஷம் கட்டிக்கோ, ஜனங்க நடுவில் தொண்டு செய்யணும்னு சொன்னாங்க. அவர் தான் இங்கே சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் 18 கை அஷ்டாவச துர்கா கோயில், அப்புறம் எதிரில் முருகன், பஞ்சமுக கணபதி, ஆஞ்சநேயர், தத்தாத்திரர்கள்லாம் கோயில் கட்டியிருக்காரு. இங்கே கூட கட்டியிருக்காரு. அப்புறம் சேந்தமங்கலத்தில் கட்டியிருக்காரு, புதுக்கோட்டையில் கட்டியிருக்காரு. ரொம்ப பெரிய மகான். இப்போ நான் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவரை பார்த்துட்டு போகணுன்னு எனக்கு வந்து ஒரு ஓலையில் வந்துச்சு. இங்கே மீனாட்சி கணபதி நாடின்னு ஒருத்தர் விநாயகர் நகர்னு இருக்குது, லஸ் கார்னரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைட் சந்து. அதில் வந்துச்சு, இந்த மாதிரி நீ மகேந்திரகிரி மலைக்கு போகணும், அதுக்கு முன்னாடி நீ தவம் செய்தவங்களெல்லாம் நீ பார்க்கலாம், அந்த நீ தவம் செய்த இடத்தெல்லாம் பார்க்கலாம், நீ பிரதிஷ்டை பண்ண ஒரு சிவலிங்கம் இன்றைக்கி கல்யாண தீர்த்தம் என்ற இடத்துல இருக்குது, நீ அங்கே போகணும், இப்படியெல்லாம் வந்தது. அதில் அதுக்கு முன்னாடி நீ காட்டுக்கு போகிறதுனால 18 கை துர்கை பூரண பிரதிஷ்டை ஆகியிருக்க, ஸ்கந்தாசிரமத்துக்கு போய் அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கின்னு போ அப்படின்னு வந்து நான் அங்கே போனேன்.
எனக்கு அவருக்கும் பல அனுபவங்கள்லாம் வந்தது. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கே, இந்த சேனாதிபதி எது கட்டின்ற அழுவுறையில் அப்படின்னார். முருகன் வந்து சேனாதிபதி, தேவ சேனாதிபதி. மகாராணின்னா பராசக்தி. உங்களுக்கு அவளே அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்கள் இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அழுவுறீங்கன்னு அதுக்கு அர்த்தம். நான் அவர் சொன்னதை அது இது பண்ணல. அவரே வந்து 2 பேர் அனுப்பிச்சார் என்கிட்ட. அவங்க எங்கிட்ட வந்து, வாங்க சாமி உங்களை ஏகாட்சரம் புவனேஸ்வரி மந்திரம் வாங்கிக்க சொல்கிறாரு அப்படின்னாங்க. அதுக்கு என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் வேறு எந்த உபாசனையும் பண்ணக்கூடாது, அவர் சாமி சொல்கிற மந்திரம் தான் பண்ணணுன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கு நான் பண்ண மாட்டேன், இருக்கிறத விட்டுட்டு நான் இன்னொன்றத்தை பிடிக்க முடியாது, இதோட சேர்த்து பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கு பின்னால் எல்லாமே கிடச்சிது. பராசக்தியும் கிடச்சா, முருகனும் கிடச்சா, எல்லாச்சும் என்னுடைய ஆத்மாவும் கிடச்சிது. இதெல்லாம் என்னுடைய வழியிலேயே நான் போகிறது. என் வழி தனி வழி. யார் சொன்னாலே நான் கேட்கவே மாட்டேன். என் மைண்டில் என்ன வருதோ அதை தான் நான் பண்ணுவேன். அப்போ என்னுடைய குரு யார்? முருகன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதில் தான் இருக்கேன். மகாராணியை அனுகிரகம் பண்ணுவான்னா கூட நான் என் முருகனை விடவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ இஸ் மை ஃபெலோ வாக்கர் இன் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்போ ரமணி குருஜின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ வந்து இதில் இருக்கார். முதல்ல 9 ராமநாதன் ஸ்ட்ரீட் மகாலிங்கபுரத்தில் இருந்தார். இப்போது என்ன ஊர் அது, சேலையூர், அங்கே ஒரு கோயிலெலாம் கட்டியிருக்காரு. எனக்கு அந்த காலத்தில் வந்து காளிகாம்பாள் சிவாச்சாரியார், ராமதாஸ் சாமி, அதுக்கப்புறம் திருவேற்காடு ராமதாஸ் சாமி, சண்முக சிங்காமணின்னு ஒரு இந்து சமய அறநிலையத்துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரும் எனக்கு கூட்டின்னு போனாங்க. வாங்க பழனி முருகனை பற்றி அன்றைக்கி வருதுன்னு அப்படின்னு. ஸோ அப்போ அவர் வந்து சோழி போட்டு அந்த ஓலையை தேடுவார். அதில் வருது, இந்த மாதிரி நீங்கள் யாரை கூட்டின்னு வந்திருக்கீங்களோ அவனுக்கும் பழனி முருகனுக்கும் சம்பந்தம் இருக்குது, அதனால தான் நீங்களாக அவனை என்கிட்ட கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வரும், உள்ளத்தில் செய்வன் தனக்கு அளவிலாது பெருகிடும் மறுநிலை கருணை பற்பல ஜென்ம தொடர்பதினால் அன்றோ. இவனுக்கு எத்தனையோ ஜென்மமாக கடவுள்கிட்ட இந்த தொடர்பு இருக்குது. அருள் நினைந்த இதில் இடும்பனும் கடம்பனும் செய்வன் தனக்கு துணையாகி. முருகர் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிடும்பனையும் கடம்பனையும் ஒரு காவல் வச்சிருக்காரு. இப்படி வரிசையாக என்னை பற்றி எல்லாம் வரும். அதில் அந்த ஓலையில் வந்துக்கிட்டே இருக்கும். வந்துட்டு இந்த அளவுக்கு இவர் தவம் பண்ணதுனால இந்த பிறவியில் இவருக்கு கிடைச்சிருக்கிற பதவி என்று சொல்லக்கூடியது ஹனுமான் கம் ராமர் கம் வெங்கடாஜலபதி. இவருக்கு கிடைச்ச பதவி, இவர் செய்த தவம், அதை வச்சுக்கிட்டு அந்த போஸ்ட். இவருக்கு குரு முருகன்ன்றதுனால முருகன் பார்த்தாராம், நம்ம பையன் தானே நல்லா இருக்குன்னா அவர் பவரையும் கொடுத்தாராம். அப்போ இவருக்குள்ள முருகரும் இருக்கார். விந்தையுள் விந்தை என சிந்தையுள் குறிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் பூரண பலம் அல்ல. ஆச்சரியத்தில் ஆச்சரியம், சிந்தாமணி கிரகத்தில் இருக்கிற பராசக்தியும் தன் பவரை இவருக்கு கொடுத்தா. அதனால் இவருடைய உடம்புக்குள்ளே இவ்வளோ தெய்வங்கள் இருக்குது. ஹனுமான் கம் ராமர் கம் பெருமாள், ஒரு பக்கத்தில் முருகன், ஒரு பக்கத்தில் பராசக்தி. இவ்வளோ தெய்வங்களையும் இவர் தனக்குள்ளேயே வச்சிருக்காரு. ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வான், தெய்வ வடிவும் கொள்வான். எங்கெல்லாம் உலகத்தில் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் இவன் போவான். அண்டு அந்த எல்லா இடத்துலையும் இவன் இருப்பான். இவனுக்குன்னே ஒரு தெய்வ வடிவம் வரும். எப்படி ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் அவங்கெல்லாம் காட் ஃபார்ம்ஸ் இல்லை, அது மாதிரி இவனுக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் வரும். அப்படி எனக்கு கிடைச்ச தெய்வ வடிவம் தான் உங்கள் சாமி, உங்கள் பூரண பிரம்ம பெருமாள். இது என்னுடைய வடிவம் தான். எப்படி வந்து பశ్యமே ருத்ர ரூபம்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு தேரில் உட்காந்துக்கிட்டு. கிருஷ்ணர் 2 கை 2 கால் வச்சுன்னு தேர் ஒட்டியாக உட்காந்துருக்கார். ஆனால் அதில் பாரு, ஒரு வாயில் நெருப்பு, ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் இது அப்படியே வருது இல்லையா, அது ருத்ர ரூபம்னு. அந்த மாதிரி சிவசங்கர் பாபா இப்படி தான் இருப்பார். ஆனால் இவருக்குள்ளே இருக்கிற வடிவம் அதுதான். ஒரு ஃபேஸ் வெங்கடாஜலபதி, பூவராகர், ஒரு பக்கம் ருத்ர நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரே உடம்புக்குள்ளே. அந்த வடிவம் தான் என்னுடைய வடிவம். அதனால் இப்போ இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே முருகரும் இருக்கார். அனுபவப்பா, இதுக்குள்ளே முருகர் இருக்கார். இங்கே பாருங்கள், நம்ம பெருமாளா, அவர் பக்கத்தில் ஒரு ரெட் மூன் இருக்கா, ரெட் மூன், அதுதான் செவ்வாய். செவ்வாயின்றது அப்போ நம்ம கோயிலில் சாமிக்கிட்ட செவ்வாய் இருக்குது. சில நேரங்களில் என்ன ஆகிடும், அது அப்படியே மெர்ஜ் ஆகிடும்.
இப்போ இந்த படத்தில் பாரு, பெருமாளுடைய ஃபேஸ்லேயே முருகர் அப்படியே மெர்ஜ் ஆகிடுவார். அதனால் இஷ்டமான வேலவனை தொழவே வேண்டாம், இடர்களை இவன் தன்னை தொழுதால் போரும்னு காகபூஜை என்று சொல்வார். யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ அவங்க முருகனை கும்பிடணும்னு இல்லை, இவனை கும்பிட்டாவே போகிறோம். முருகனும் இவனும், மாலவனும் இவன் தான், வேலவனும் இவன் தான் அப்படின்னு அர்த்தம். இப்படி பலவிதமான அனுபவங்கள் சொந்தமாக வந்தது. புக்கிலெல்லாம் படித்தா இதெல்லாம் வர விஷயமா? சரி, நான் வாயில் சொல்லிவிட்டு வர சொல்ல முடியாது இல்லை, உனக்கு ப்ரூஃப் வேறு காட்டுறேன் இல்லையா, இதில் என்னெல்லாம் சாமி இருக்குது என்ன இல்லை எல்லாத்துக்கும் நம்ம ப்ரூஃப் வேறு காட்டின்னு உட்காந்து இருக்கோம். அதெல்லாம் விட்டுத்தள்ளு. ஒரு சாதாரண மனுஷன், எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஆள் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை அமைக்க முடியுமா? இவ்வளோ கோயிலுங்களை கட்ட முடியுமா? இல்லையா? யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்காது இவ்வளோ ஜனங்களுக்கும் நல்லது சொல்லி நல்லது பண்ண முடியுமா? இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வருகிற போது நம்முடைய உயரங்களை தெரிந்து கொள்வார்கள். Question from Subha Bhaskar. How did the 4 Vedas originate? How are the individuals classified or associated with specific Vedic groups such as Rig Veda, Yajur Veda, Sama Veda and Atharvana Veda? முதலில் வார்த்தை இருந்தது. வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது. அப்போ அந்த வார்த்தை என்றது என்ன? உலகம் பூராவும் ஓம், தட் இட் செல்ஃப் வாஸ் காட். அதனால தான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா சவுண்டு எல்லாமே நீ தான் அப்படின்னு அர்த்தம். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ. ஸோ ஆகாசத்தில் வெறும் சவுண்டு தான் இது. நீங்கள் பூஜை பண்ண சில ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள் தியானம் பண்ணுற போது ஆகாசத்தில் இருக்கிற அந்த சவுண்டில் ஏதோ ஒரு சவுண்டு அவங்க காதில் கேட்கும். ஒரு கௌசிக ராஜா தவம் பண்ணுறான், அவனுக்கு காயத்ரி மந்திரம் கிடைக்கிது. ஸோ அவன் விஸ்வத்தையே நேசிக்கிற மித்திரன், விஸ்வாமித்திரன் ஆயிடுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு மகானும் ரிஷியும் அவங்க தவம் செஞ்சதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத் அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மந்திரங்களை சொல்கிற போது இந்த மந்திரத்துக்கு கொடுத்தவர் இவர் தான் அப்பா, இது இந்த டியூனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜபே விநியோகா அப்படின்வாங்க. இப்போ ஜபத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் இன்னும் மக்களுக்கு தெரியாத எத்தனையோ விதமான வைப்ரேஷன்ஸ் மேலே இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய சித்தர்களும் ரிஷிகளும் வாங்கி கொடுத்த மந்திரங்கள் தான் நாம் வச்சுருக்கோம். ஸோ பிற்காலத்தில் வந்த மகனியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய வைப்ரேஷன்ஸ் சேர்ந்து போயிருந்தது இல்லையா, அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு அதை பிரித்தாங்க. அந்த சவுண்டோட பேட்டர்ன் அதை வச்சுக்கிட்டு ருக், எஜ், சாம, அதர்வனம்னு பிரித்தாங்க. இதில் அதர்வனம் காதில் சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே கேரளாவில் இருக்கு இல்லையா, அதுதான் அதர்வனம்னு சொல்கிறது, தாந்திரிக். அது இந்த ரீக், எஜுர், சாமம் இது இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் சில சவுண்டு துவனி இருக்குது. இந்த டியூனில் இதை சொல்லணுங்கிற மாதிரி. சொல்லுங்கள், ரெண்டு வரி சொல்லுங்கள். மூணுத்தில் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். யஜுர்வேதம் நிகிருஷ்வைரசமாயுதைः காலைர்ஹரித்வமாபன்னைः இந்திராயாஹி சஹஸ்ரயுக. இது அப்படி இருக்குமா? சாமவேதம் ஏதத் சாமகாயன்னாஸ்தே ஹா ஊஹா ஊஹா ஊ அஹமன்னமஹமன்னமஹமன்னம். अथर्वण वेदम यो ब्रह्मा ब्रह्मण उज्जहार प्राणैशिर की. ஓகே. ஸோ இதெல்லாம் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். இப்போ நீ ரோட்டில் போயின்னு இருக்க, யாரோ ஒருத்தர் இப்படி கை தட்டின உடனே உனக்கு சம்மந்தம் இல்லாத ஊரில் நீ இருப்ப, அப்போ கூட திரும்ப. ஸோ சத்தம் ஏதோ ஒரு அட்ராக்ஷன்லாம் இருக்குது இந்த உலகத்தில். இல்லைன்னா அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஊரில் யாரோ கை தட்டினா நீயே திரும்பி பார்த்தேன். இது ஒன்று. ரெண்டாவது, நீ போயின்னு இருக்க, யாரோ முனுசாமி அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோயே, அப்போது அந்த முனுசாமிங்கிற வார்த்தை உன்னை ஏதோ ஒரு வகையில் தொடர்றதுனால தான் நீ திரும்பி பார்க்குற இல்லை. அதனால இந்த ஓசைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் இந்த ஜனங்களுக்கு பேரெல்லாம் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பேரெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க். நீ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன்னா உனக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வைக்கப்படுகிற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ உலகத்தில் இந்த ஓசைகள் இன்னும் நிறைய இருக்குது, கண்டுபிடிக்கப்படாதது கொஞ்சம்தான் இன்றைக்கி இருக்குது. அதையே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதுக்கெல்லாம் ஜனங்க இல்லை. யாரும் ஒரு சான்ஸ்கிரிட் பாடசாலையில் போய் ஒரு 12 வருஷம் படித்து
இதெல்லாம் கற்றுக்கணும் கிடையாது. அது நிறைய தேவர்களுடைய பாஷை அதில் இருக்குது. தேவர்கள் அந்த பாஷையை ஒரு காலத்தில் பேசினது இருக்காங்க. அதனால் கடவுளை பற்றி சொல்கிற போது ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாயிடுவாங்க. சான்ஸ்கிரிட்டும் அவனு தான், தமிழும் அவனு தான். பாணினி என்பவருக்காக சான்ஸ்கிரிட்டை கொடுத்தான், அகஸ்திய முனிவருக்கு தமிழை கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மொழிகளெல்லாம் அழிஞ்சு போச்சு இன்றைக்கி. லாட்டின், ஹீப்ரூ இதெல்லாம் எங்கே இருக்குது இன்றைக்கி? கிடையவே கிடையாது. இன்றைக்கி உலகம் பூரா பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஓடுது, ஃப்ரெஞ்சு ஓடுது, சில மொழிகள் தான் இருக்குது. இந்தியாவிலேயே ஹிந்தின்னு வாங்களே தவிர ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஹிந்தியும் வேறு வேறு. தமிழுங்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே தமிழை வித்தியாசமாக பேசுகிற ஒவ்வொரு பிராந்தியம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி தமிழையாக பேசுகிறாங்க. அதனால் மொழிகள் என்பவை ஒரு வழக்குக்கு உட்பட்டவை. வழக்குன்னா கேஸு கிடையாது, வழங்குதல்னா பேசுகிறது, ப்ராக்டிஸ். அப்படி இருந்தால் தான் அந்த மொழி நிற்கும், இல்லைன்னா அழிஞ்சிடும். அதனால் வரும் ஆரியம்போர் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரனார் சொல்வார். சான்ஸ்கிரிட் அழிஞ்சே போச்சு, நீ இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருக்க தமிழே, நான் அவனை ரொம்ப செல்விட் அடிக்கிறேன்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருது. ஸோ இந்த மந்திரங்கள், தெய்வ வடிவங்கள், இதுக்கெல்லாம் இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இதை சொன்னால் இது வரும்ன்ற மாதிரி. உனக்கு ஒரு தந்தி மணி ஆர்டர் மாயவரத்துக்கு அனுப்பணும். கேளம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் 1000 ரூபா தந்தி மணி ஆர்டர் முன்சாமி மாயவரம் கோரச்செட்டி தெருன்னு சொன்னேன்னா இந்த ஆள் அதை வாங்கி ட்ராயரில் போட்டுட்டு இங்கேருந்து கடான்னுவான். அப்போ அங்கே இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் கோரச்செட்டி தெருவில் போய் அந்த ஆள் கொடுத்துட்டு 1000 ரூபா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் இதுக்கெல்லாம் கூட டெலிகிராஃபிக் கோடு இருக்குது இல்லையா, அதே மாதிரி அதனுடைய ரீச் இருக்குது. யாருக்கு அது போய் சேரணும், அந்த மாதிரிலாம் வழிமுறைகள் இருக்குது. அதனால் நீ இங்கே இருந்து என்ன மந்திரங்களை சொல்கிறியோ அந்த மந்திரங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக தேவதைகளெல்லாம் இருக்காங்க. நீ இங்கே படையல் போடுற அமாவாசைக்கு திவசம்னா அதை கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு பித்ரு தேவதைகள்னு பேர். ஸோ எல்லாத்துக்கும் அந்த 33 கோடி தேவர்களில் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. அதனால் நீ உன் பாட்டிக்கு செய். சப்போஸ் உன்னுடைய பெரியவங்க பித்ருலோகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க உலகத்தில் ஒரு மாடாக பிறந்திருக்காங்கன்னா அன்றைக்கி பார்த்தா அந்த மாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத எவனாவது ஒருத்தன் ஒரு அவத்திக்கீரை வாங்கி கொடுப்பான், ஒரு புல்லுக்கட்டு வாங்கி கொடுப்பான், கட்சிடும். நீ கவலைப்பட தேவையில்லை. இப்படி எல்லாமே ஒரு நுணுக்கமாக இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீ எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்கணும். நீ உங்கள் வீட்டில் திவசம் பண்ணுற உங்கள் பெரியவங்களுக்கு அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு பிச்சைக்காரன் வரான். அந்த பிச்சைக்காரன் உங்கள் இறந்து போன தாத்தாவை கூட இருந்திருப்பான். நீ இல்லை இப்போ திவசம் நடக்குது அப்புறமானு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் வந்திருக்கான் உன்னுடைய அட்ராக்ஷனுக்கு, மந்திரம் சொல்லி நீ கூப்பிட்றதான் வந்திருக்கான். அதனால் உங்கள் பெரியவங்களை நினச்சி அவனுக்கு கொடுத்து தொலையும் என்ன போ, யார் சாப்பிட்டாலையும் கடவுளுக்கு தானே போகுது. உங்கள் பெரியவங்களை நினச்சிட்டு அவனுக்கே கொடுக்கலாம் நீ. இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. இதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இதெல்லாம் யாரும் கடைப்பிடிக்கிறதே இல்லை. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு உலகம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் கூட காரணங்கள் தான். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். காஞ்சி மகா பெரியவா அந்த அழியாத வார்த்தைகளை ஸ்ரீ பரணிதரனிடம் சொன்னார்கள். நான் எப்போதாவது சேஷாத்ரி சுவாமிகளைப் போல மாறுவேனா? அந்த நிலையை அடைவேனா? சாக்ஷாத் பரமேஸ்வரன் என்று நாம் அனைவரும் அறிந்த மகா பெரியவா சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி இப்படி சொன்னால் அவர் எந்த நிலையில் இருந்திருப்பார்? பிரம்மானந்த நிலை. இந்த செய்தி குறித்து விளக்கவும். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் நிலை பற்றியும் விளக்கவும். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சேஷாத்ரி சுவாமிகளாக இருந்ததே சிவசங்கர் பாபா தான். அதுக்கு 2-3 ப்ரூஃப் காட்டுறேன் உனக்கு. ஒன்று கண்ணு தெரியாத ஒரு பெரியவர் ரங்கராஜன் ஐயங்கார்னு 42 கண்ணதாசன் சாலையில் இருந்தார். அவருடைய டிவோட்டீஸு எக்மோர் பெனிஃபிட் ஃபண்டில் அதில் இருந்தார். அவர் எங்கள் குருக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது, வயசானவர், கண்ணு தெரியாது, அவருக்கு சமயபுரம் மகமாரி அவருக்கு நல்ல இது மகமாரி சொன்னால் உனக்கு கண்ணு போடும், பெரிய பிள்ளை செத்து போடுவான், ரெண்டுல ஏதாவது ஒன்று கேளுன்னு. இவர் சொன்னார் கண்ணு போனால் பரவாயில்ல, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பையனை கொடுன்னாரு. ஸோ அவருக்கு கண்ணு போயிடுச்சு. அவருக்கு பர்த்டே, அதனால் நாங்கள் அவரை உங்ககிட்ட கூப்பிட்டு வரோம் நாளைக்குன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, வயசில் பெரியவர், நான் தான் வருவேன்னு திருப்பதி லட்டு எடுத்துன்னு நான் கண்ணதாசன் சாலைக்கு போனேன்.
அவருக்கு தான் கண்ணு தெரியாது. அவருக்கு அந்த லட்டை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு இப்படி தடவிட்டு, நான் சொன்ன வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்களை பற்றி நிறைய எழுதிட்டாங்க. ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு வழி குறவர்கள்னு பேர். குறவர்னால் இந்த டயடக்கு இல்லை, குருவை குறவர்னாங்க. குரு இல்லையா, அது குறவர் அப்படின்னாங்க, சமய குறவர்கள். அவரை வச்சு எழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் அந்த ஆள் என்கிட்ட வந்தார். அவங்க 2 பேரும் வந்து, நீங்கள் வந்துட்டு போனப்புறம் சுவாமி சொன்னார், இப்போ வந்துட்டு போனது யார் தெரியுமா, சாட்சாத் சேஷாதிரி சுவாமி. அவர் என்னை தொட்ட போது அம்பாள் சொல்லிட்டா வந்திருக்கிறவன் அவன்தாண்டான்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்கிறார், என்னுடைய குரு முதலியாண்டான், ஸோ முதலியாண்டான்னு வச்சு எழுதுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னார். இது அந்த கதை, எப்படி சேஷாதிரி சுவாமிகளுக்கு கனெக்ஷன் வந்ததுன்றது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த திருவண்ணாமலையில் ஒரு வக்கீல் இருந்தார், முத்துகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃப் உடம்புக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் வந்து பேசும். அதனால் அவங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க சேஷாதிரி சுவாமிகளுக்கு. இந்த சண்முக சிகாமணி ஐஏஎஸ் சொன்னேன், அவரை கூப்பிட்டுருந்தாங்க அந்த தியான மண்டபம் திறக்கிறதுக்காக. நீங்கள் போனால் பார்க்கலாம், திருவண்ணாமலையில் பெரிய பெரிய சக்கரங்கள்லாம் வரைஞ்சி எல்லாம் வந்து கூரையில் மாட்டி வச்சுருப்பாங்க. அவர் வரைஞ்ச சேஷாதிரி சுவாமிகள் வரைஞ்ச யந்திரங்கள் எல்லாம். என்னை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு அவர் என்னை காரில் கூட்டின்னு போனார். நான் திருவண்ணாமலைக்கே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அந்த திருவண்ணாமலைக்கு போய் சேஷாதிரி சுவாமியுடைய தியான மண்டபம் இருக்கு இல்லையா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த கனெக்ஷன் நமக்கு அதில் வருது. இப்படி இந்த சேஷாதிரி கனெக்ஷன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பாரு வந்துக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு நீ சேஷாதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார், ரொம்ப பெரிய நிலை. அவங்க அம்மாவுடைய இடுப்பில் இருக்கிற போது ஒரு பொம்மை வியாபாரி இப்படி கூடையை தூக்கின்னு போகிறான். சேஷாதிரி அதிலிருந்து ஒரு குட்டி கிருஷ்ணர், நவநீத கிருஷ்ணன் பொம்மையும் வேணுன்றாரு. அம்மா காசு கொண்டு வரல, நீ சுமாருன்னா குழந்தை தானே மண் பொம்மை கொடுக்குறான். அன்றைக்கி சாயந்தரம் இந்த குழந்தைய பார்த்த உடனே வாங்கி கையில் கிஸ் அடிச்சுக்கிட்டு தங்க கைன்றான். என்னன்னா, ஒரு வருஷத்தில் விற்காத பொம்மை இந்த கை பட்ட உடனே விற்றுச்சுமா, தங்க கைணும். அவர் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த வழியில் வராங்க, ஒரு பார்க்குற வழியில் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. லாஸ்ட்டில் திருவண்ணாமலையில் அவரை வந்து பார்க்குறாங்க எல்லோரும். அப்போது ஒரு இவர் இருந்தார், அர்த்தநாரின்னு சொல்லிட்டு, பின்னால் அவர் தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமியானது. அவர் நேராக சேஷாதிரி சுவாமிக்கு ரமணர்கிட்ட போகிறாரு. ரமணர், நான் உன் குரு இல்லை, கீழே ஒருத்தன் எரும மாட்டை கட்டின்னு இருப்பார் சேத்துல, அவன்தான்ட்டு. அவர் இவர்கிட்ட வர்ற போதே, உனக்கு எதுக்கடா உபதேசம், திருப்புக தாண்டான் மகாமந்திரம் அப்படின்ட்டு, நீ போய் வள்ளிமலையில் தவம் பண்ணு, நாங்கள் வர்றேன் அப்படின்ட்டார். இவர் வள்ளிமலைக்கு வந்துடுறார். அதுக்கு முன்னே பழனி கோயிலில் இருந்தார் இவர். வள்ளிமலையில் வந்து இருக்கிற போது சேஷாதிரி சாமி இறந்துட்டாருன்ட்டு பேப்பரில் நியூஸ் வருது. இவர் என்னடா என்ன இங்கே போக சொல்லிட்டு அவர் இறந்துட்டாருன்னு. அப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற தோட்டி வர்றான், சுடுகாடு தோட்டி வந்து, அவர் போயிட்டார், ஏன்னா அவருக்கு வர்ற நல்ல சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டு என் கூழ் அவர் வாங்கி குடிப்பார், அவருக்கு வர்ற புது வேஷ்டியெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு என் அழுக்கு வேஷ்டி அவர் கட்டிக்குவார், நீ போயிட்டியே சாமின்னு, நீ வள்ளிமலைக்கு போ வரேன்னு சொல்லிக்கிறா, அதுக்கு தான் வந்தேன். இவருக்கு ஒரு ஹோப் வந்துடுச்சு, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ ஒரு படையல் போடுற போது ஒரு தங்க கீரிப்பிள்ளை வந்து அந்த படையில் சாப்பிடுது. அப்போ அந்த தோட்டி கத்துறான், சேஷாதிரி வந்துட்டாருன்னு சொல்லி. இப்படி தான் சேஷாதிரி சுவாமிகள் வந்து வள்ளிமலையில் லாஸ்ட்டாக வந்தார், தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. அந்த தியான மண்டபத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம். ஒரு சாமி எங்கள் விழுப்புரத்தில் இருக்கார். நம்ம ஆளுங்க யாரோ போன போது அவர் காரில் ஏறி உக்காந்துன்னுட்டு என்னை மெட்ராஸ் கூட்டின்னு போங்கன்னாரு. இங்கே வந்திருந்தார், 2 தடவை வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் இங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாதிரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாதிரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேற்றிட்ட. அந்த சாமியார் எங்கேருந்து வராரு, அவர் இங்கே வந்து சேஷாதிரி சாமியினுடைய மறு அவதாரமாக நீங்கள் இருக்கீங்க. நான் இது ஒரு பக்கம். அதே மாதிரி அங்கே ஒரு படம் இருக்கும், சேஷாதிரி சாமிகள் அதில் வந்திருப்பார்.
அந்த பாம்பு இல்லையா, குண்டலினி பாம்பு, அதுதான் சேஷாத்திரின்றது. அவர் பாம்பு வடிவம். சேஷாத்திரி சாமியுடைய வம்சத்தில் ஒரு அம்மாவுடைய வயிற்றில் கூட பாம்பு வந்திருக்கு. அவர் இந்த கோயில்லையே நான் காட்டியிருக்கேன் இருக்காருன்ட்டு. இந்த கோயில் இல்லாத சாமியே கிடையாது. ஜனங்க சும்மா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அங்கெங்கே அலைகிறாங்க. எங்கேயும் போத்தவில்லை, எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. இதில் பாருங்கள், எல்லா மகான்களும் இருக்காங்க. மேலே உட்காந்துருக்கார் பார்த்தியா, அவர் தான் அகஸ்திய மாமுனிவர். அவரோட பெரியவங்க யாராவது இருக்காங்களா பார், பஞ்சகச்சம் கட்டின்னு. அவரது அனந்த நாராயண சுவாமி. திருவனந்தபுரத்தில் அனந்த சுவாமியில் அது அகஸ்தியர் தான். அதனால் இப்படி பால் பாம்பு மாதிரி இருக்குது பார்த்துட்டு பஞ்சகச்சம் கட்டின்னு இப்படி ஆசீர்வாதத்தில் இருக்கார். அது கீழே கொடை கீழே கால் மேலே இப்படி போட்டுன்ட்டு உட்காந்துருக்கார் பார், அவர் தான் சிரடி சாய்பாபா. இங்கே வந்து ஒரு தலை மேலே பாம்பு சங்கராச்சாரியாக இருக்கார். அவர் இப்போ தெய்வமாயிட்டார், அதனால் அவருக்கு பாம்பு காவல் இருக்குது. அவருடைய ஆத்மாவை காவல் காக்கிறதுக்காக கீழே இருக்கிறதும் அவர் தான். இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ராம்சுரத்குமார் சாமி கையில் விசிறி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். கீழே இங்கே ரெட்டாக இருக்குது பார்த்தியா, இப்படி விரலை வச்சுக்கிட்டு பேசி இங்கே இருக்குது, அதுதான் சேஷாதிரி சாமி. அவர் அந்த பாம்பு அவருடைய ஆத்மா, அதனால் இங்கே பாரு ஒரு பாம்பு இருக்குது. கீழே கோடி மகான். ஓகே, அப்போ நீ எது எங்கெங்கேயோ போய் அழிஞ்சுன்னுக்கிற, இங்கேயே நான் எல்லாரையும் வச்சுருக்கேன். ஓ, எல்லா சாமிகளையும் நம்மளே வச்சுருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு புரியறதில்லை. அவங்க ஊராக பஸ்ஸு செலவு பண்ணி இன்றைக்கி உள்ள கஷ்ட காலத்தில் எவ்வளோ தண்டு செலவு பண்ணி அங்கே போய் ரூம் போட்டு அலைஞ்சி கிழிஞ்சி எல்லாம் செய்கிறாங்க. எங்கேயுமே போனதில்லை. உனக்கு உண்மையாக நம்பிக்கை இருந்தால் ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கியோ அப்படியே இருந்தால் போகிறோம், எங்கேயும் போய் அடைய தேவையில்லை. நம்ம சொன்னால் கூட மக்களுக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மித்துக்குது, இங்கே போகணும் அங்கே போகணும் அதை போகணும் இது போகணும், ஒன்றும் அது எந்த இடத்துல ஓட்ட போட்டியோ அங்கேயே கொஞ்சம் உரம் போடணும், அங்கேயே விதை போடணும். அது எல்லாம் மேய்ஞ்சிடாத, அதுக்கு வேலி கட்டணும், தண்ணியெல்லாம் ஊற்றணும், அப்பவும் செடி வரும். அது விட்டு ஓட்ட ஒரு இடத்துல விதை ஒரு இடத்துல இன்னொன்றுத்தில் உரம் இன்னொன்றுத்தில் தண்ணி ஊற்றினே இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் வரப்போகுது. அதனால் வேறவர் யோ சீடட், எங்கே விதை போட்டியோ அங்கேயே தான் எல்லாம் பண்ணோம். அதனால் ஏகன் அநேகன், தெய்வம் உண்டென்று அது ஒன்றென்று இரு. அதனால் ஒரே ஒரு இடத்துல நீ தேடினா போகிறோம், ஒரு கான்சன்ட்ரேட்டடாக தேடினா போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது என்ன, எங்கே விதை போட்டியோ அங்கேயே வரும், அங்கேயே இது அப்போ தானே வரும். ஸோ வேறவர் யூ சீடட் யூ ஷுட் மெண்ட் இட், மென்யூர் இட் அண்ட் த பிளாசம் வில் கம். எங்கே விதை விதைச்சியோ அதே இடத்துல யூ ஹாவ் டு சென்ட் இட், மெண்ட் இட், மென்யூர் இட் அண்ட் த பிளாசம் வில் பி தேர். அது விட்டு சும்மா இங்கே ஒரு இடத்துல குழி, ஒரு இடத்துல விதை, ஒரு இடத்துல தண்ணி ஊற்றிருந்தால் எப்பவும் செடி வரப்போகுது. நிறைய பேர் ஆன்மீகத்தில் எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணியும் இன்னும் அவங்களுக்கு அவங்க தேடுகிற ஞானம் கிடைக்காது இருக்கிறதுக்கு காரணமே இந்த தப்பு அவங்க பண்ணுறது தான். தேடுறது வந்து சீரியஸாக தேடு. இப்போது 2 கல் இருக்குது, அந்த 2 கல்லையும் வச்சு தேய்ச்சிக்கின்னு இருந்தாக்கா அதுலேருந்து ஃபயர் வருதா, நெருப்பு வருதா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கூட ஒரு ஒரு டோட்டல் கமிட்மெண்ட்டோடு தேய்க்கணும், அதையே நினச்சிக்கிட்டே இருக்கணும். உன்னை என்ன சிந்தை செய்து செய்து நெடுமாமொழி பாடி ஆடி நாடி நாடி நரசிங்கா என ஆடி ஆடி அகங்குள்ளிருந்து முன்னை தீவினைகள் முழுவேற அறிந்தோம் நாமம், ஆழ்வார் பாசுரம். அதனால் நாடி நாடி நரசிங்கா என ஒரே இடத்துல நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லிட்டு தேடணும். அந்த மாதிரி இருந்தாக்கா அவனுடைய தீவினைகள் போன உடனே நம்ம எதை தேடுறோமோ அது இருக்கிற இடத்துலேயே கிடச்சிடும். இதை விட்டு சும்மா பஸ் செலவு பண்ணி ரயில் செலவு பண்ணி நின்று உடம்பும் டயர்டாகி இங்கேருந்து நீ சாமி கும்பிடுறதுக்கு தான் போகிற. இங்கே போய் நைட்லாம் பஸ்ஸில் தூக்கம் முழிச்சு நின்றுட்டு அங்கே போய் என்ன சாமி கும்பிட போகிறேன்? இல்லை, நிறைய பேர் இது தான் செய்கிறாங்க. ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பூஜை பண்ணணும். ஒரு சீரியஸாலாம் பூஜை பண்ணணும் ஒன்றும் இல்லை. நல்லா செவ்வரமாக சாஞ்சு 2 காலை நீட்டிக்கிட்டு பண்ணலாம். உனக்கு ட்ரைனிங் வந்துச்சுன்னா கண்ண முடிக்கணும், தலைகாணி மேலே தலையை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே பண்ணலாம். எல்லாமே கரெக்டு தான். எண்ணம் தான் வாழ்க்கை. மனுஷன்னா திங்கிங் மெஷின் அர்த்தம். மனிதன் மனுஷா திங்கிங் மெஷின். ஸோ நீ திங்க் பண்ணுறது தான் கடவுள். இதுக்காக அங்கே ஓடி இங்கே ஓடிலாம் பண்ணதில்லை. ஏதோ ஒரு பாட்டுக்குது, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. மனமே யாலயமே நீ உணர்
நிலைத்திடலே பேரின்பமே முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை சக்தி பெற மண்ணடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடனே பிரம்மத்தை உணர்ந்ததனா பிரம்மத்தை உணர்ந்ததனால் மௌனத்தை நீ ஒலித்தாய் தர்மத்தை அறிந்ததனால் தத்துவத்தில் நீ ஜொலித்தாய் கர்மத்தை தெரிந்து கொண்டேன் ஜன்மத்தை வேறறுத்தாய் கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜன்மத்தை வேறறுத்தாய் மர்மத்தை புரிந்து கொண்டே மௌனத்தில் நீ நிலைத்தாய் மௌனத்தில் நீ நிலைத்தாய் மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடனே நாதவிந்து கலாதி நமோ நம வேதமந்திர ಸ್ವರೂಪಾ நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி ஆஹா நமோ நம அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசாரநீதியும் வீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத வேதலம் புகழ் காவேரியாள் நிலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை
மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.